சாட்டர்டே மார்னிங் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் ஆனதுனால டேயே லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டேஜ் ஏரியாவை க்ளீன் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தேன். செப்பல் எல்லாமே அங்கங்கே போட்டது மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையுமே எடுத்து செப்பல் ஸ்டாண்டில் வச்சு எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட் ஏரியாவை வந்து க்ளீன் பண்ணி போட்டுட்டேன். ஃப்ரெண்ட் ஏரியா க்ளீன் பண்ணி போட்டாலே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், கொஞ்சம் வீடும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் நீட்டாக ஒதுக்கி போட்டதுக்கப்புறமா பக்கத்து வீட்டில் கொஞ்சம் ஃப்ளவர் இருந்துச்சு, அதையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பரணியில் போட்டு வச்சுட்டேன். அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் அதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சா, அது எல்லாத்தையுமே வாஷிங் மிஷின்லேயும் போட்டுட்டேன். அது ஓடிட்டு இருக்க டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மாதமாகவே நான் பாலாடை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நம்ம கீ காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி இன்றைக்கி காலையிலே நம்ம ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் தான் இறங்கியிருந்தேன். இன்றைக்கும் எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த 1 வீக்குக்கு இனி அதை தொடவே முடியாது. அதனால் சரி இன்றைக்கி கையோடனே இந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 ml பாட்டிலில் வந்து ஃபுல்லாகவே வந்துச்சு. கீ ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் அப்பாடிங்கிறது மாதிரியாச்சு. ஏன்னா இந்த வேலை எனக்கு ரொம்ப நாள் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு. இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இந்த வேலை முடிஞ்சதும் பசங்களும் எழுந்திரிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்குற வேலை தான் இருந்துச்சு.